பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்று சொல்லுவதுதான் அதிலே சரியான கருத்து. குப்பை அள்ளுகிறவர்களின் பிள்ளைகளே குப்பையை அள்ள முடியுமா? அள்ள வேண்டுமா? தலித்துகளின் பிள்ளைகள் தான் குப்பைகளை அள்ள வேண்டுமா? அரசு ஊழியர் ஆக்கினால் அந்த வேலை மறுபடியும் யார் வருவார்கள்? அந்த அரசு பணிக்கு யார் வருவார்கள்? எத்தனை பேர் குப்பை அள்ள தயாராக இருக்கிறார்கள்? 70 வயதிலும் அந்த பணியை செய்யக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் யார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த தலைமுறை அவர்கள் அந்த தொழிலை செய்துவிட்டு போகட்டும். அடுத்த தலைமுறை அந்த தொழிலுக்குள் அவர்கள் போகக்கூடாது என்பதுதானே சமூக நீதி. அதிலிருந்து அவர்களை மீட்பதுதானே சமூக நீதி. தொழில்நுட்பத்தில் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு இது போன்ற சிக்கல்கள் இல்லை. எதையோ வளர்க்க துடிக்கிற இந்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை உலக வல்லரசுகளில் ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறவர்கள் இன்னும் ரயில் நிலையங்களில் கையால் மலம் அள்ளுகிற மலம் அள்ளும் தொழிலாளர்கள் லட்சக்கணக்கானோர் இருக்கிறார்கள். மலம் அள்ளும் தொழிலாளர்கள் யார்? அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அதனால அவங்க எல்லாம் அரசு ஊழியர் ஆக்குங்க, அவங்களுக்கு சம்பளத்தை கூட்டுங்க, பென்ஷன் கொடுங்க என்று நாம் சொல்ல முடியுமா? குப்பை அள்ளுகிறவர்களை அப்படியே குப்பை அள்ளட்டும், அவர்களை அரசு ஊழியர்களாக்குங்கள், அவர்களுக்கு பென்ஷன் கொடுங்கள் என்று நாம் சொல்ல முடியுமா? ஆக தலித்துகள் பிரச்சனை என்றால் திருமாவளவன் தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிற அந்த புத்தியே ஒரு சாதி புத்தி. அது வேங்கவேல் பிரச்சனை என்றால் திருமாவளவன் தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிற புத்தியே சாதி புத்தி. அது